முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளில் இன்றைக்கி முதற்படையான திருப்பரங்குன்றம் தாங்க போகிறோம். திருப்பரங்குன்றத்துக்கு மேலே இருக்க காசி விஸ்வநாதர் கோயில் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம போக போகிறோம். கிரிவலம் வந்துட்டு அப்படியே நம்ம படி ஏறி மேலே திருப்பரங்குன்றம் போவோம். இதுதான் மலையினுடைய சைடு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இது மச்சமுனிசத்தோடைய ஜீவசமாதி இருக்கின்ற இந்த திருப்பரங்குன்றம் மலையில் தான் ஏறி பார்க்குறோம். சுற்றி அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். கோயில்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும். மேலே காசி விஸ்வநாதர் கோயில், காசிக்கு ஈடான கோயில் அப்படின்னு சொல்லும்பொழுது இதுதான் சொல்லுவாங்க. மேலே இருக்கிற திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்க காசி விஸ்வநாதர் கோயில். இந்த சுனை நீர் வந்து பச்சை கலரில் இருக்கும். இந்த சுனை இங்கே அந்த மலையிலே சிற்பங்கள் செதுக்கியிருப்பாங்க. நிறைய சிலைகள் இருக்கும். பைரவர் சிலை, முருகர் சிலை, அதே மாதிரி உங்களுக்கு பிள்ளையார் சிலை எல்லாம் லைனாக செதுக்கியிருப்பாங்க. அது அங்கே ஒரு லிங்கமும் செதுக்கியிருப்பாங்க. அந்த லிங்கத்துக்கு கீழே தான் சொன தண்ணி அப்படியே அழகாக போகும். லிங்கத்துக்கு போகிறதுக்கு பாதையெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த கீழே சொன தண்ணி அவ்வளோ பச்சை கலரில் இருக்கும். வற்றாத சுனை. இந்த இடத்துல தான் மச்சமுனி மீன் உருவில் இருப்பதாக ஒரு நம்பிக்கை. அந்த வெள்ளை கலர் மீனை பார்த்தா மச்சமுனி பார்த்ததா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த சுனை முருகப்பெருமான் நக்கீரருக்காண்டி தன் வேளால் உருவாக்கின சுனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுனை எப்பவுமே வத்தாது. காசிக்கு ஈடான சுனை இந்த சுனை. எப்பவுமே புரட்டாசி மாதத்தில் வேல் திருவிழா சொல்லிட்டு கீழே தங்க வேல் எடுத்துகிட்டு இங்கே அபிஷேகம் பண்ணி கொண்டு போவாங்க. ஒவ்வொரு வருஷமும் இது நடைபெறும். இந்த சுனை பாருங்கள், பச்சை கலரில் இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணார் தெரியுமா, அவர் வீட்டில் தொட்டியில் வளர்த்த மீன் ரொம்ப பெருசாகிடுச்சு, தொட்டி பத்தலை. அதை எடுத்துகிட்டு இந்த மச்சமுனி இங்கே இருக்க சுனையில் அந்த மீனை போட்டாருங்க. ஒரு கூண்டில் இருக்க குருவியை கிளியை நம்ம திறந்து விட்டால் எவ்வளோ சந்தோஷம் பறந்து போகும். அதே மாதிரி அவர் அந்த தொட்டியில் இருக்க மீனை கொண்டாந்து விடும்போது எவ்வளோ சந்தோஷமாக அது போச்சு தெரியுமா. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மீன்கள் சந்தோஷம், அவருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்ல அவருக்கு பல புண்ணியங்கள் சேரும். அந்த மாதிரி யோசிக்கணும் இல்லையா, அவர் யோசிச்சு செய்யணும் இல்லையா. எல்லாரும் இங்கே மீனை பார்த்துட்டு போவாங்க. வீட்டில் இருக்கிற மீனை கொண்டாந்து இதுக்குள்ளே போகணுன்னு தோணாது பாருங்கள். எவ்வளோ அருமையாக முறையாக அதை அவர் பண்ணுறாரு பாருங்கள். மச்சமுனியை வேண்டிக்கிட்டு அவர் அந்த மீனை போடுறாரு பாருங்கள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. என்னாவுடைய சிவனை போற்றி, எந்நாட்டோருக்கும் இறைவா போற்றி போற்றி. மச்சமுனி சித்தனையை போற்றி போற்றி. அது அவ்வளோ சந்தோஷமாக அப்படி தண்ணிக்குள்ளே அப்படி ஊடி போது பாருங்கள். அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அப்பா ஃபிஷ் டேங்க்லேருந்து கொண்டாந்து நம்மளை எவ்வளோ தெரியும், அதுவும் ஒரு புனிதமான ஒரு புண்ணிய இடத்துல கொண்டாந்து விட்டுருக்கான போது அந்த மீன்கள் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்துருக்கணும். அந்த மீன்கள் ரெண்டுமே அவங்க வீட்டில் வளர்ந்ததுக்கு அவங்க எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்துருக்கணும் பாருங்களேன். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நான் பண்ணும்போதும் செய்யும்போதும் பேசும்போதும் நமக்கு நல்லதே நடக்குங்க. அவருடைய நல்ல மனசை நம்ம பாராட்டணும். அந்த மீன்கள் சந்தோஷமாக அந்த குளத்தில் மச்சமுனியோடு சேர்ந்து நீந்திக்கிட்டு இருக்குங்களா, எவ்வளோ சந்தோஷமாக இருங்க. இந்த மாதிரி செய்யும்பொழுது அவருக்கும் பல நன்மைகள் கிடைக்கும். நல்ல விஷயங்கள் பண்ணும்போது நமக்கும் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்குங்க. இன்றைக்கி நம்ம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம திருப்பரங்குன்ற மலையை தரிசனம் பண்ணியிருக்கோம்.